ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடுத்து என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே என்கிட்ட இந்த சீரீஸை போடுங்க, உங்கள் வாய்ஸில் கேட்கணும்னு சொல்லி கேட்ட ஒரு சீரீஸ் ரோலர் கோஸ்டர். அந்த சீரீஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓப்பனிங் சீன்லேயே பயங்கரமாக ஒரு பிஜிஎம். அந்த பிஜிஎம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் செக்ஸியாக அந்த மாதிரி ஒரு பிஜிஎம்மை போட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா நடந்து வந்துட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் பியூர், ஓகேவா? அப்படி அவங்க ஒரு கெத்தா அப்படி நடந்து வரும்போது ரோட்டில் இருக்கிறவங்க போகிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை அப்படி திரும்பி பார்க்குறாங்க. யாருடா இந்த ஃபிகரு, செம்மையாக இருக்காளே அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு செம்ம அழகான ஃபிகர் அப்படி பியூர் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அவங்க இப்போ எங்கே வர்றாங்கன்னா, நேராக அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டோட ஒரு பப்புக்கு தான் வர்றாங்க. அங்கே அவங்க அப்படி என்ட்ரு ஆனதும் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்குறாங்க. இவன் இன்னைக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சைட் அடிக்கிற அளவுக்கு பியூர் இருக்கிறாங்க. அவங்க வந்ததும், சாரி, ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, ஸோ அதனால தான் நான் வர்றதுக்குமே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு, அது எங்களுக்கே தெரியும், ஏன்னா நீ வர்றல்ல, அதனால தான் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க 2 பேருமே. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நமக்கு இப்போ 30 வயசுமே ஆக போகுது. இந்த வயசில் வெளியில் சுற்றுறது, போயிட்டு வர்றது, அது எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் வேலைக்கு போயிட்டு வர்றது கூட அந்தளவுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, நான்லாம் இனி எதுவுமே பண்ண போகிறதில்ல, நான் ஜஸ்ட்டு தூங்க போகிறேன், அது மட்டும்தான். ஆனால் என்ன அதுக்குள்ளே ஒரு நல்ல பையனை கண்டுபிடிச்சி டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டுமே, எங்கே இப்போ ஒரு பையனை பார்த்து டேட் பண்ணுறது, என்னோட பாட்டி எப்போவுமே என் வீட்டிலேயே இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எப்படி நீ யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறியா, இல்லைன்னா அந்த பர்சன் நேரடியாக உன் வீட்டு முன்னாடி வந்து நிற்பான் அப்படின்னு நீ என்ன காத்துக்கிட்டு இருக்கியா? நீயுமே என்ன மாதிரி தான், ஒருவேளை ஒரு நாள் நீ கூட என் வீட்டு முன்னாடி என்னோட காதலியாக வந்து நிற்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டுமே, நீ எப்போவுமே இப்படித்தான்ல, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டுமே, இப்போல்லாம் யார் ஒரு நல்ல கேரக்டரான பையனை, ஒரு பர்ஃபெக்டான பர்சனை இப்போல்லாம் யார் பார்க்குறாங்க, கொஞ்சம் செட்டில் ஆனாலே போதும், அந்த மாதிரி ஒரு ஆளை தான் பார்க்குறாங்கன்னு சொல்லவும், அதுக்குமே பியூர் என்ன சொல்கிறாங்க, புதுசாக ஒரு பர்சனை கண்டுபிடிக்கிறது அது ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது, இப்போ நிறைய நல்ல பசங்களுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே, ஆமாம், அன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டியில் ஒரு பொண்ணு உன் கூடயே சுற்றிட்டு இருந்தால, நீ இப்போவும் அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பியூர் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க, எது நானா? நான் ஃபுல் டைமும் உங்கள் கூட தானே இருந்தேன், அப்படி அந்த மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, உனக்கு தெரியாதா? உனக்கு உண்மையாகவே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்காங்க. பியூர் இன்னுமே யோசிச்சு பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா எனக்கு ஞாபகமே இல்லையே, நான் ஒரு பாட்டில் சரக்கை நான் ஃபுல்லாக குடித்தேன், அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை, அந்த சரக்கு கூட லோக்கல் சரக்கெல்லாம் இல்லையே, அப்புறம் ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருக்கும் ஆப்போசிட்டில் இன்னும் ஒரு 2 பொண்ணுங்க கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதை பார்த்துட்டு, அது ஏர் தானே, அவள் எப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பியூருமே பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்க யாருன்னா வேறு யாரும் கிடையாது, பியூரோட எக்ஸ், அவங்க பேர் ஏர், ஓகேவா? பியூரு ஏரை பார்த்த உடனே, சரி இப்போ நான் வர்றேன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்கள பிடிச்சிக்கிட்டு, நீ இப்போ எங்கே போகிற, நீ சும்மா இருக்க மாட்டியா, அவளை பார்த்த உடனேயே கையை நீட்டிக்கிட்டு
அப்படியே போயிடுவியா? நீ எப்போதான் இது எல்லாத்தையுமே நிறுத்த போற அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, ஆமாம் நீ சரியாக தான் சொன்ன, இந்த கடலில் நிறைய மீன் இருக்கு, ஏன் நீ அவள் ஒருத்தி தான் வேணும்னு சொல்லிட்டு நிற்கிற? எனக்கு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பியூர் சொல்கிறாங்க, உனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நல்ல ஒரு பர்சன், நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, என்னது ரொம்ப நாள் ஆச்சா? போன வாரம் தானடி நீ அவளை பார்த்த, அதுக்குள்ளே என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லவும் அதை எதையுமே பியூர் கேட்குறதா இல்லை. நீங்கள் எதுவும் பேசுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பியூர் அங்கேருந்து ஏரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஏரோட பக்கத்தில் நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக, பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக நான் இங்கே வந்தேன். நீ எதுக்காக இங்கே வந்த? ஒருவேளை நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை பார்க்குறதுக்காக நீ வந்தியான்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க. நான் ஒன்றும் அதுக்காகலாம் வரல, இங்கே ஃபுட்டு, இந்த மியூசிக் இது எல்லாமே நல்லாயிருக்கும், நான் ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காகத்தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியூருக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, உன் கூட இருந்தால அந்த பொண்ணு அது யார், அவள் உனக்கு எப்படி தெரியும், அது யாருன்னு சொல்லி கேட்குறதுக்காகத்தான் யார்கிட்டையுமே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யார் என்ன சொல்கிறாங்க, அவள் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எது தங்கச்சியா? இந்த தங்கச்சி உனக்கு எப்போத்திலிருந்து கிடைச்சாங்க? இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்கவும் அது என்னோட ஹஸ்பண்ட், அவர் பேர் லேம்ப்பு, அவரோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவளுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன், தங்கச்சி இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு பியூருமே சொல்கிறாங்க. ஆமாம், அவன் ஓகே தானே, நீ எதுக்கு இந்த நைட் டைமில் இப்படி வெளியில் வந்திருக்க அப்படின்னு கேட்கவும் யார் சொல்கிறாங்க, நீ யாரை சொல்கிற? லேம்ப்பு, என் ஹஸ்பண்டை சொல்கிறியா? கல்யாணம் பண்ணா வீட்டுக்குள்ளே அந்த ஜெயில் மாதிரி இருக்கும்னு நினச்சியா? அது அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து போகலாமா, வீட்டுக்கு ஒன்றா சேர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு யார், பியூரோட பக்கத்தில் ரொம்பவே நெருக்கமாக க்ளோஸ் அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வர்றாங்க. சாரி என்னால் முடியாது, நான் லாஃபை ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா மட்டும் நீ என் கூட வரவா போகிற? இல்லை, அப்புறம் எதுக்கு நீ இந்த காரணம்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்க அப்படியே பக்கத்தில் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் யார் இன்னுமே க்ளோஸாக அப்படியே பியூரை கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி பக்கத்தில் வர்றாங்க. அப்போது பியூர் என்ன பண்ணுறாங்க, நீ என்னையே ஏமாத்தினல்ல அப்படின்னு பதிலுக்கு பழி வாங்குற மாதிரி அவங்கள அப்படி கேஷுவலாக நகர்ந்து அப்படி போயிடுறாங்க. அப்போ பியூர் அவங்களோட ஃபேஸை யார் பார்க்குறாங்க. ஏன் உன்னோட ஃபேஸ் டல்லாக இருக்குது, உனக்கு எதுவும் பிரச்சனையா, நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்காங்க. எனக்கு என்னோட ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை, ஆனால் நான் ஏன் அதை உன்கிட்ட சொல்லணும்? நீ எனக்கு யாரோ தானே, உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீ ரொம்ப நல்லா தான் பேசுகிற, என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி நீ ரொம்ப நல்லா பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாஃப் வராங்க. இவங்க 2 பேரையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பியூர்கிட்ட. இதுதான் லாஃப், என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஃப் கிட்ட இவ என்னோட ஜூனியர், எனக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யார், பியூர் நிறைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லாஃப் பியூரை மட்டுமே அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு போல். ஸோ பியூரை வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யார் அப்படித்தானே லாஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லாஃப்க்கு இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு எதுவுமே தெரியலை. அவங்களுமே தலையாட்டிட்டு, நான் நேற்று ஒரு பப்புக்கு வந்திருந்தேன், ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பார்ட்டிக்கு வந்திருந்தேன், அங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஆனால்
என்னால் அங்கே நிறைய நேரம் இருக்க முடியல. ஸோ உடனே கிளம்பிட்டேன். ஸோ அதே மாதிரியே என்ஜாய் பண்ணுற மாதிரி பப்பு ஏதாச்சும் இருக்கா, இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு பியூர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதிகமாக அந்த மாதிரிலாம் போனதில்லை, இது என்னோட ஃப்ரெண்டோட பப்பு. ஸோ நான் எப்போவுமே இங்கே தான் வருவேன், இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஸோ நீ கொஞ்சம் வர்றியான்னு சொல்லி யார்கிட்ட ஹெல்ப் கேட்கவும், யார் உடனே சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு காலையுமே கட் பண்ணுறாங்க. அப்போ பியூர்கிட்ட சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான், பட் அவள் ஓகே நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா. ஆனால் அவளால் வீட்டுக்கு தனியாக போக முடியாது, ஸோ நான் அவளை போய் கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக நான் போகிறேன். ஆனால் லாஃப் இருக்காளே, அவளை என்ன பண்ணுறது, நீ எனக்காக லாஃபை கொஞ்சம் வீட்டில் கொண்டு வந்து விட்டுறியா அப்படின்னு கேட்காங்க. உடனே அதுக்கு லாஃப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல என்ன நானே பார்த்துக்கிறேன், நானே வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லவும், இல்லை பரவாயில்ல நானே ஒன்று அழைச்சிட்டு போகிறேன்னே பியூருமே சொல்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேருமே அங்கேருந்து எழுந்துட்டு, லாஃப் நீ பாரோட என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணு, நான் பார்க்கிங்கில் இருந்து காரையுமே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த பார்க்கிங் பிளேஸுக்கு போயிட்டு இருக்காங்க. யார் பியூர் கிட்ட சொல்கிறாங்க, லாஃபை நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, அவகிட்ட கிண்டலோ அடிக்கிற மாதிரியோ எதுவும் பண்ணிடாத, பேசிடாத அப்படின்னு சொல்லவும், பியூர் கேட்குறாங்க, ஏன் உனக்கு அவளை நினச்சி பயமாக இருக்கான்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு பொறாமையாக இருக்குது, அவள் உன் கூட இருக்கிறது, உன் கூட வர்றது எனக்கு பொறாமையாக இருக்குன்னு சொல்லவும், பியூர் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அந்த பொறாமையாக இருக்குது அந்த ஒரு வேடை கேட்டதும் யாரை பிடிச்சி வச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க, விடாமல் நச்சு நச்சு நச்சுன்ட்டு ஃபேஸில் அப்படி ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு யாருமே என்னை விடு, நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காத, நீ என்கிட்ட இப்படி கிஸ் பண்ணாத, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க, நீ விடு விடுன்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விடுறாங்க. அப்போ பியூரு, நீ எப்போ தான் அவனை டைவர்ஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணுறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணாத, நான் எப்போ உன்னை வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன சொல்லலை தான், ஆனால் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், எவ்வளோ நாள் வேணாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கிஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு கிஸ்ஸு பார்த்துருப்பீங்க எல்லாரும், எனக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னு தெரியும். பயங்கரமாக விடாமல் பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ யாரால எதுவுமே சொல்ல முடியல, பியூர் பியூர் என்னை விடு, ஏன்னா பியூர் பியூர்ன்னு சொல்லி கத்துறதை தவிர அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியல அந்த டைமில். அப்போ நான் அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. இப்போதான் பார்த்தா இது எல்லாமே கனவு. யார் கேட்குறாங்க, பியூர் நீ ஓகே தானே, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இது எல்லாமே வெறும் கனவாக தெரியுது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. பியூர் லாஃபை காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ லாஃப் அவங்க காரில் இருந்த சீட் பெல்ட்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அது அவங்களால முடியலை. ஸோ பியூரை பக்கத்தில் வந்து, என்னோட மினி எப்போவுமே இப்படி தான் கொஞ்சம் மக்கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட்டுமே போட்டு விடுறாங்க. இது மின்னியா, யார் அதுன்னு சொல்லி கேட்கவும், வேற யாரும் கிடையாது, என்னோட காரோட பேர் தான் மின்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இதே பெர்ஃப்யூம் ஸ்மெல்லை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கவும், பியூர் எதுவுமே தெரியாத மாதிரி, உண்மையாவா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் யார் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு தனக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நீ என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்க, ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீ லாஃப் கூட தானே பப்புக்கு வந்த, லேம்ப் எங்கே போனாங்க, அவர் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யார் என்ன சொல்கிறாங்க, அவர் பார்ட்னர் கூட வேற ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஏன் நீ போலையா, நீ அவரோட ஒய்ஃப் தானே, நீ அவர் கூட போலையான்னு சொல்லவும், யார் எனக்கு அவர் கூட போகிறதுக்கு பிடிக்கல,
ஆனா அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ இன்னுமே இந்த மாதிரி தான் இருக்க போறியா, இப்படி தனியாவே தான் சுத்திட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சின்னதா ஒரு ஸ்மைல் பண்றாங்க. யார் சிரிக்கும் போது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுறது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஸ்மைலோட அவங்க பதில நிறுத்திக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் லாஃப் பியூர் கிட்ட கேக்குறாங்க, நீ யாரையாச்சும் டேட் பண்றியா என்ன அப்படின்னு கேட்கவும், நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேக்குற, இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும், டேட்டுன்னா டேட்டுன்ட்டு இல்லை, ஒருவேளை உனக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், நீ எப்படி வேற யாருக்கிட்டையுமே இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டியா, நீ என்கிட்ட தான் இப்படி எல்லாம் கேட்பியான்னு சொல்லவும், நீ என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை, உனக்கு ஏதாச்சும் தெரியணும்னா நீ என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ சொல்லலைனாலும் பரவாயில்ல, அதுக்கான பதிலை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியுமே லவ் பேசுகிறாங்க. யாருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ நீ அவளை விட்டுட்டு வேற ஒரு பர்சனை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், என்னது வேற ஒரு பர்சனா, வேற யாராச்சும் பார்க்க சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணது சந்திச்சது இதெல்லாம் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல போகிறது கிடையாது, இது என்னோட வேலையுமே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நீ இப்போவுமே அவளை நினைக்கிறத நிறுத்த மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, ஏன்னா அவ தான் எனக்கு ஃபஸ்ட்டு லவ்னா எனக்கு அவ தான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு லாஃப்மே சிரிக்கிறாங்க. நீ எதுக்காக இப்போ சிரிக்கிறன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவ இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு பொண்ணுன்னு சொல்லவும், ஓ அப்போ நீ உன்னோட அண்ணனோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு பியூர் கேட்குறாங்க. அதுக்கு லாஃப்மே, நான் என்னோட அண்ணனோட வாழ்க்கையை நினச்சி எல்லாம் கவலைப்படலை, நான் என்ன நினச்சி அதை விட அதிகமாகவே கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீயா, நீ என்ன சொல்ல வர்ற, இதில் உனக்கு என்ன கவலை இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. பியூர் ரொம்பவே ஆச்சரியமாக கேட்குறாங்க, இவன் என்ன சொல்ல வர்றா அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும், ஆக்சுவலி இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ சீனை மாற்றி மாற்றி காட்டுறாங்க, நம்மளும் அப்படியே பார்த்துடலாம் ஓகேவா. யாரோட ஃப்ரெண்டு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 2-3 வருஷம் இருக்கும்ல, ஆனால் இந்த 3 வருஷமும் அவள் இன்னுமே வேற ஒரு பொண்ணை வேற யாருக்கிட்டையுமே போகலை, அவள் இன்னுமே தனியாக தான் இருக்கா, அதுவும் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும் யாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள இந்த பக்கம் பியூரு லாஃப் கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக இன்னுமே சிங்கிளாக இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கவும், லாஃப் சொல்கிறாங்க, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும், நான் இன்னும் அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் இன்னுமே மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பியூரோட பக்கத்தில் வந்து, உன்னோட விஷயம் என்னாச்சு, அந்த இடத்த ஏன் வேற ஒருத்தருக்கு நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்ல வர்ற, இது வேற ஒருத்தரா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு லாஃபு, ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பியூருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னது நீயா, அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே லாஃப், அது எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் யாரும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் ஒரே ரூமில் தூங்குறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ உண்மையாகவே ஹாப்பியாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு யாரு, ஆமாம் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஒரு நல்ல பையன், ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு சொல்லவும், ஆனால் அவர் பியூர் அளவுக்கு அன்பானவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குமே யார் யோசிச்சுக்கிட்டு, இல்லை பியூரை மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நீ இப்போவும் அவளை லவ் பண்ணுறியா, அவள் இன்னுமே உண்மையா உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, நான் சீரியஸாக தான் கேட்குறேன், யார் அவள் வேற யாரையாச்சும் டேட் பண்ணுவா அப்படின்னு நீ உண்மையாகவே நினைக்கிறியா, இல்லை
நீ எப்பவுமே அவளை வெயிட் பண்ண சொல்லலை அப்படின்னு சொல்றியா? ஆனா நீ என்னைக்காவது ஒரு நாள் அவ கூட திரும்ப சேரணும் அப்படின்னு நம்புறியே, அதை நீ இல்லைன்னு சொல்ல போறியான்னு அவங்க ஃப்ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு யாரு அவங்க ஃப்ரெண்டு சொல்றத அமைதியா கேட்டுக்கிட்டு வராங்க. இப்போ இந்த பக்கம் லாஃபும் பியூரும் பேசிக்கிட்டு வராங்க. பியூரோட ஃபோனுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரவும் அவங்க அப்போ அந்த வால்பேப்பரில் அவங்க அம்மா அப்பா பிக்க வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு லாஃப் கேட்குறாங்க, நீ உன்னோட பேரண்ட்ஸை ரொம்பவே லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம், எனக்கு என் பேரண்ட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இப்போ நான் வளர்ந்துட்டேன், ஸோ அவங்களுக்கு என் மேலே உள்ள லவ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு லாஃப், அப்படியெல்லாம் கிடையாது, பேரண்ட்ஸுக்கு என்றைக்குமே நம்ம குழந்தை தான், அந்த லவ் என்றைக்குமே குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியூரு, நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, நீ இப்போ கிளம்புறியான்னு சொல்லவும் லாஃபுமே, நான் சும்மா உன் கூட ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே போகும்போது பியூர்கிட்ட உன்னோட ஐடி கிடைக்குமா அப்படின்னு கேட்காங்க. உன்னோட ஐடி கிடைக்குமா நம்ம மறுபடியும் பார்க்குறதுக்காக சொல்லி கேட்கவும், அதுக்கு பியூரு, நீ என்னை பார்க்கணுன்னா நீ யாருக்கிட்ட ஹெல்ப் கேளுன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு லாஃப் என்ன சொல்கிறாங்க, என்னைய வச்சு நீங்கள் 2 பேருமே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்னை நீ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்கவும், சரி அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நம்ம அடுத்த முறை கண்டிப்பாக மீட் பண்ணுனா நான் உனக்கு என்னோட ஐடியை தரேன்னு சொல்லிட்டு பியூருமே சொல்கிறாங்க. லாஃப் வீட்டுக்கு வந்ததும் யாருக்குமே கால் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரும் அவங்க ஃப்ரெண்டை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு பியூருக்கு கால் பண்ணுறாங்க, நான் இப்போ அங்கே உன்னோட வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பியூரு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே யார் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பியூர் உடனே வேகமாக வந்து அங்கே மாடிக்கு போயிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டு யாரை ஹக் பண்ணிக்கிறாங்க. யார் உடனே தடுத்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இங்கே தான் யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற, அவ்வளோ பயம் இருந்தா நீ எதுக்காக இங்கே வந்து நிற்கணும், இல்லைன்னா நீ என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யாரு, இல்லை, நான் ஜஸ்ட்டு உனக்கு ஒரு தேங்க் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டியில் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன், ஸோ அதுக்காகவும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பியூரு, உண்மையாவா, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையே, சரி ஓகே, நீ என்கிட்ட அன்னைக்கு பார்ட்டிக்கு சீக்கிரமாக போயிட்டேன், ஸோ நீ என்கிட்ட அதுக்காக மன்னிப்பு தானே கேட்க வந்த, அப்படின்னா நீ என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது யார் இவ வேற இந்த மாதிரி தான் காமெடி பண்ணிகிட்ருப்பா அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ பியூரு இன்னுமே பக்கத்தில் வந்து, நீ இதை சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் வந்தியா, ஏன் நீ இதை ஒரு கால் பண்ணி கூட சொல்லியிருக்கலாமே, ஒரு வேளை உன்னோட ஹஸ்பண்டு நீ பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சு பிளாக்மெயில் பண்ணுவானா, அப்படி இருந்தால் கூட பரவாயில்லையே, நீ டைவர்ஸ் கேட்கும்போது அது உனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு, நீ இந்த மாதிரி நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத சரியா, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும், இவரு ஏன்னா சும்மா விளையாட்டுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன், நீ அதுக்காக உண்மையாகவே இங்கேருந்து போகாத, நீ இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கூட இங்கே தங்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யாருமே, இல்லை, நான் அந்த பிளானோட இங்கே வரலை, நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மறுபடியும் பியூர் யோசித்து பார்க்குறாங்க, எதுக்காக நமக்கு அந்த பர்த்டே பார்ட்டியில் நடந்த எதுவுமே ஞாபகத்துக்கு வரலை, யார் அந்த பார்ட்டிக்கு வந்தாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் அவங்க ஞாபகத்துக்கே வரல. இப்போ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் கொஞ்சம் தான் பேசி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.